தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார், சிம்ரன், MS பாஸ்கர் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கும் படத்தை புதுமுக இயக்குனர் அபிஷேக் ஜீவிந்த் இயக்கியிருக்கிறாரு. ஒரு புதுமுக இயக்குனர்னே சொல்லாத அளவுக்கு படத்தை கச்சிதமாக வடிவமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு வரவங்களுக்கு வாழ இடம் கொடுப்பதும் அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பது தொடர்பாக கருத்தை இந்த படத்தில் முன்வைத்திருக்கிறாங்க. படத்தின் கதை எப்படி நகருதுன்னா, இலங்கையில் ஒரு பொருளாதார பிரச்சனை காரணமாக சசிகுமாரோட ஃபேமிலி அங்கேருந்து தப்பித்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. பிறகு ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை போகிறதுக்கு யோகி பாபு ஹெல்ப் பண்ணுறாரு. யோகி பாபு சிம்ரனோட சகோதராக வராரு. இப்போது சென்னைக்கு போய் புது இடம், அங்கே போய் வேலை தேடுறாரு சசிகுமார். அப்புறம் ஒரு வீட்டில் டிரைவர் வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் அவர் பசங்களை படிக்க வைக்கிறாரு. அப்புறம் மூத்த பையனுக்கு வேலைக்கு, இப்படி இவங்க ஃபேமிலி அங்கே அடாப்ட் ஆகி எப்படி ஆகிறாங்க. அதே போல் அந்த புது இடத்துல காலனியில் மெம்பர்ஸ் ஒருத்தர் பேசிக்காதவங்க இவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றொன்றுமாக பழகி ஒரே குடும்பமாக இருக்கிறது. இப்படி தான் இந்த படத்தோட முழு கதையும் நகருது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 8 நிமிஷம் தான் இந்த கதை இருக்குது. அவ்வளோ 2 மணி நேரமும் என்கேஜாகவே இந்த படத்தை இயக்குனர் கொண்டு போயிருக்காரு. எந்தவித ஒரு வன்முறை காட்சிகளும் இல்லாமல் இந்த படம் அமைஞ்சிருக்கு. முழுக்க எமோஷன், ட்ராமா, அதே போல் இவர்களுக்கான அந்த அங்கங்கே உள்ள நகைச்சுவை காட்சிகளை வச்சு இந்த கதை நகருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இவங்க இந்த சென்னைக்கு இந்த புது இடத்துல சசிகுமார், சிம்ரன் ஃபேமிலி எப்படி அடாப்ட் ஆகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் இவங்க சந்தோஷமாக எல்லாரும் கூட அடாப்ட் ஆகிற சூழ்நிலையில் ராமேஸ்வரத்துலேருந்து இவங்க தப்பிக்கும் போது திலக்குன்ற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள்கிட்ட இவங்க ஒரு பொய் சொல்லி தப்பிச்சிருப்பாங்க. அங்கே ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துருது. அதுக்கு இவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு சந்தேகத்தில் அந்த குரூப் கிளம்பி வராங்க. ஆனால் இந்த காலனியில் இருக்க மக்களும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொடுக்குற ஆதரவுனால இந்த கேஸ் இவங்களுக்கும் இதில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அதுலேருந்து அவங்க எப்படி மீள்றாங்கிறது தான் செகண்ட் ஹாஃபோட கதையாக இருக்குது. இதில் சசிகுமாரோட நடிப்பும் சரி, சிம்ரன், இவங்க 2 பேருக்கான லவ் ட்ராக் காம்பினேஷன், அதே போல் அவங்க பசங்களோட யதார்த்த நடிப்பு எல்லாமே கச்சிதமாக புரிஞ்சிருக்கு. அந்த காலனியில் இருக்க கேரக்டரைசேஷனும் ஒவ்வொருத்தருக்கும் MS பாஸ்கராக இருக்கட்டும் சரி, மற்ற ஒவ்வொரு சின்ன கதாபாத்திரங்களும் அவங்களுமே கச்சிதமாகவே நடிச்சிருக்காங்க. கடைசியாக இயக்குனருக்கும் ஒரு கேமியோ ரோல் இருக்குது. அவரும் அந்த கதையை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு டைலாக் பேசுவார். அதுவுமே யதார்த்தமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மொத்தத்தில் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். மேலும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.